லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா குறித்து மூத்த நடிகர் ராதா ரவி அவதூறாக பேசிய விவகாரம் தமிழ் திரையுலகில் பெரிய சர்ச்சையாக வெடித்தது. ராதா ரவியின் இந்த பேச்சு விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது என்பதை ராதா ரவி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். ராதா ரவியின் சர்ச்சை பேச்சு இணையத்தில் வேகமாக பரவ தொடங்கியது. இணையவாசிகளின் விமர்சனங்களும் கண்டனங்களும் குவிய தொடங்கியது. திரை பிரபலங்களும் தங்கள் பங்குக்கு விமர்சனங்களை வைக்க தொடங்கின. ராதா ரவியை விமர்சிக்கும் நோக்கில் திரைத்துறையிலிருந்து ஒலித்த முதல் குரல் பாடகி சின்மயி உடையது. இந்த விவகாரம் குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ராதா ரவியை சாடி கருத்துக்களை அவர் பதிவிட்டார். இது தொடர்பாக ராதா ரவி மீது நடிகர் சங்கம் தக்க நடவடிக்கை எடுக்குமா என பலமான கேள்வி ஒன்றையும் எழுப்பினார் சின்மயி. உண்மையில் சர்ச்சை கருத்துக்களை பேசுவது ராதா ரவிக்கு இது புதிதல்ல. அவரின் சர்ச்சை பேச்சுக்களை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே செல்லும். இந்த முறை திரையுலகின் உச்ச நட்சத்திரமாகவும் பல லட்சம் ரசிகர்களின் ஆதரவை பெற்ற பிரபலமாகவும் இருக்கும் நயன்தாராவை குறித்து அவர் பேசியதாலேயே இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியது என்பதே நிதர்சனம். சின்மயியை தொடர்ந்து ராதா ரவிக்கு கண்டனங்களை தெரிவித்தது நயன்தாராவின் காதலரும் திரைப்பட இயக்குனருமான விக்னேஷ் சிவன். அவரின் ட்விட்டர் பதிவில் ராதா ரவியை மூளையில்லாதவர் என்ற அளவுக்கு கடுமையாக விமர்சித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் யாரும் குரல் கொடுக்கவில்லை என கூறி தனது ஆதங்கத்தையும் அதிருப்தியையும் அவர் அதில் வெளிப்படுத்தினார். விக்னேஷ் சிவனுக்கு பதிலளிக்கும் வகையில் ராதா ரவியின் சகோதரியும் பிரபல நடிகையுமான ராதிகா நயன்தாராவுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவொன்றை வெளியிட்டார். அதில் நயன்தாரா குறித்து ராதா ரவி பேசியது கண்டிக்கத்தக்கது எனவும் தனது கண்டனத்தை அவரிடமே தான் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் ராதா ரவிக்கு எதிரான மனநிலை மிக தீவிரமாக உருவாகத் தொடங்கியது. திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருக்கும் ராதா ரவி மீது அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. திமுக தலைமை உடனடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் திமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக ராதா ரவியை நீக்குவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் ராதா ரவியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுத்ததற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். மேலும் அந்த அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் விசாகா வழிகாட்டுதல்கள் படி ராதா ரவி மீது தென்னிந்திய நடிகர் சங்கம் உரிய விசாரணை நடத்துமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். ராதா ரவிக்கு எதிராக ஸ்ரீரெட்டி, சமந்தா என திரைப்பிரபலங்கள் பலரிடமிருந்து கண்டனங்கள் வரத் தொடங்கியது. இந்த நிலையில் நயன்தாரா குறித்து பேசியதை அனைவரும் தவறாக புரிந்து கொண்டார்கள் என விளக்கமளித்தார் ராதா ரவி. தனது பேச்சு நயன்தாராவை காயப்படுத்தியிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். பொதுவாக தமிழ் சினிமாவில் பெண் நடிகர்களுக்கு என உரிய மரியாதையோ உரிய முக்கியத்துவமோ வழங்கப்படுவதில்லை என்ற விமர்சனம் இருக்கும் சூழலில் நயன்தாரா விஷயத்தில் அது எப்போதுமே வேறு விதமாகத்தான் இருந்து வந்துள்ளது. நயன்தாரா குறித்து அவதூறாக ராதா ரவி கருத்து தெரிவித்த போது அதை கண்டித்து சமூக வலைதளங்கள் முழுவதும் வெளிப்பட்ட விமர்சனங்களே அதற்கு சான்றாக உள்ளது. ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சினிமா துறையில் ஒரு பெண்ணாக இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை நயன்தாரா தன் பக்கம் ஈர்த்தது எவ்வாறு? ஒரு சாதாரண நடிகையாக இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் என்ற உச்சத்தை நயன்தாரா தொட்டது எப்படி? திரை வாழ்விலும் சொந்த வாழ்விலும் பல சறுக்கல்களை சந்தித்த போதும் அதிலிருந்து நயன்தாரா மீண்டு வந்தது எவ்வாறு? நட்சத்திர கதாநாயகர்களுக்கு இணையாக நயன்தாராவை ரசிகர்கள் கொண்டாடுவது ஏன் என்பது போன்ற கேள்விகளை ஆராய்வதன் மூலம் நயன்தாரா இன்று அடைந்திருக்கும் உச்சத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1984 ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் நயன்தாரா பிறந்தார். பெற்றோர்கள் நயன்தாராவுக்கு வைத்த பெயர் டயானா மரியம் குரியன். நயன்தாராவின் தந்தை குரியன் கொடியட்டு இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தார். இதன் காரணமாக வட இந்தியாவின் பல பகுதிகளில் நயன்தாரா பள்ளி படிப்பை தொடர வேண்டியிருந்தது. தந்தையின் பணி ஓய்வுக்கு பின்னர் நயன்தாராவின் குடும்பம் கேரளாவில் இருந்த அவர்களது பூர்வீக வீட்டிற்கு குடிபெயர்ந்தது. அங்கேயே நயன்தாரா தனது கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். சினிமா மீது விருப்பம் கொண்டிருந்த நயன்தாரா கல்லூரி பயிலும் போதே மாடலிங்கில் ஈடுபட தொடங்கினார். இந்த சமயத்தில்தான் பிரபல மலையாள இயக்குனர் சத்யன் அந்திக்கட்டின் மனசினக்கரைவில் நடிக்க நயன்தாராவை முதலில் தேர்வு செய்தார். 2003ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மனசினக்கரை படம்தான் நயன்தாராவின் திரைவாழ்வில் முதல் படம். இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான மோகன்லாலுடன் அடுத்தடுத்து 2 படங்களில் நயன்தாரா நடித்தார். நயன்தாராவின் தனித்துவ நடிப்பால் ஈர்க்கப்பட்ட தமிழ் திரை இயக்குனர் ஹரி தனது ஐயா படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார். 2005ஆம் ஆண்டு வெளியான ஐயா திரைப்படம் தான் நயன்தாராவுக்கு முதல் தமிழ் திரைப்படம். நயன்தாராவின் குடும்ப பாங்கான தோற்றம், வெகுளியான நடிப்பு, வசீகரிக்கும் சிரிப்பு என அனைத்தும் தமிழக ரசிகர்களை ரசிக்க வைத்தது. முதல் திரைப்படத்திலேயே நயன்தாராவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா படத்தின் வெற்றியை தொடர்ந்து மிக பெரும் வாய்ப்பு ஒன்று நயன்தாராவை தேடி வந்தது. இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துடன் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்புதான் அது. பல உச்ச நடிகைகள் ரஜினியுடன் ஒரு காட்சியிலாவது தோன்றுவோமா என ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ரஜினியுடன் கைகோர்த்து டூயட் பாடும் வாய்ப்பு நயன்தாராவுக்கு கிடைத்தது. அதுவும் அவரது 2வது தமிழ் படத்திலேயே அது நிகழ்ந்தது. 2005ஆம் ஆண்டு வெளியான சந்திரமுகி திரைப்படம் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேல் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி சுமார் 75 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து அதுவரை இருந்த வசூல் சாதனைகளை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தது. இந்த படத்தில் ரஜினியுடன் நயன்தாரா நடித்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை கவர்ந்ததோடு கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா என ஆஷா போன்ஸ்லேவின் கொஞ்சம் குரலில் ஒலித்த பாடலில் வெளிப்பட்ட ரஜினி நயன்தாராவின் கெமிஸ்ட்ரி நயனை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது. நயன்தாரா தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான காலகட்டத்தில் அசின் தான் அனைவருக்கும் பிரதான கதாநாயகி. அப்போது இருந்த முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் நடித்து உச்சத்தில் இருந்தார் அசின்.
இளைஞர்களின் கனவு கன்னியாக இருந்த அசினின் இடத்தை பிடிக்க நயன்தாரா விரும்பினார். அதற்காக முந்தைய 2 படங்களில் அவர் சம்பாதித்த குடும்ப பாங்கான நடிகை என்ற இமேஜையும் தியாகம் செய்ய நயன்தாரா முடிவெடுத்தார். கஜினி படத்திற்காக நயன்தாரா எடுத்த முயற்சிகள் இளைஞர்கள் மத்தியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது. இளைஞர்கள் பலர் நயன்தாராவின் பக்கம் திரும்பினர். இளைஞர்களை கவர கமர்ஷியல் ஹீரோயினாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட நயன்தாரா அதற்கான முயற்சிகளில் இறங்கினார். சிவகாசி படத்தில் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா பாடலுக்கு நடிகர் விஜயுடன் நயன்தாரா நடனமாடியிருப்பார். அதன்பின் கல்வனின் காதலி, வல்லவன் என அடுத்தடுத்து வெளியான 2 படங்களிலும் கிளாமர் ரோல்களில் கலக்கினார். வல்லவன் படத்தின் படப்பிடிப்பின் போது நயன்தாரா சிம்புவுக்கு இடையே காதல் உருவானதாக சில செய்திகள் உலா வந்தன. அது குறித்து ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நயன்தாரா மறைமுகமாக ஆமாம் என்ற துணியிலேயே பதிலளித்தார். இதன்பின் சினிமாக்களில் சரியாக கவனம் செலுத்த தவறினார் நயன்தாரா என பேசப்பட்டது. அதனால் அவரின் கரியர் கிராஃப் வேகமாக குறைய தொடங்கியது. இந்த சமயத்தில் திடீரென சிம்பு நயன்தாரா காதலில் விரிசல் ஏற்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாயின. ஒரு கட்டத்தில் அவர்கள் காதல் முறிந்துவிட்டது என கூறப்பட்டது. இந்த காதல் முறிவுக்கு சிம்புவின் சில செயல்கள்தான் காரணம் என சினிமா வட்டாரங்கள் கிசுகிசித்தன. காதல் தோல்வி நயன்தாராவை கடுமையான விரக்திக்கு தள்ளியது. காதலிக்கும் போது சிம்புவும் நயன்தாராவும் எடுத்துக்கொண்ட சில நெருக்கமான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானதால் மனவேதனைக்கு உள்ளானார் நயன்தாரா. போதாக்குறைக்கு அந்த சமயத்தில் நயன்தாரா நடிப்பில் அடுத்தடுத்து வெளிவந்த தலைமகனும் ஈயும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வசூல் ஏதும் செய்யாமல் தோல்வியை சந்தித்தன. இதனால் நம்பர் 1 ஹீரோயின் ரேஸிலிருந்து நயன்தாரா ஓரங்கட்டப்பட்டார். இதன்பின் 1-2 தெலுங்கு படங்களில் நடித்த நயன்தாரா நடுவில் ரஜினியின் பிளாக் பஸ்டர் படமான சிவாஜியில் இடம்பெற்ற பல்லேலக்கா பல்லேலக்கா பாடலுக்கு நடனமாடினார். இந்த பாடல் தமிழ் ரசிகர்களுக்கு மீண்டும் நயன்தாராவை ஞாபகப்படுத்தியது. நயன்தாராவின் முந்தைய சில தமிழ் படங்களில் தோல்விக்கு காரணம் அவரது பருமனான உடலமைப்பே என அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் ஆலோசனைகள் வழங்கின. இதையடுத்து தனது பருமனான உடலமைப்பை உடற்பயிற்சி மூலம் குறைத்தார். கடுமையான டயட் உணவு பழக்கத்தை கடைபிடித்து ஸ்லிம் நயன்தாராவாக மாறினார். நயன்தாராவின் புதிய அவதாரம் ரசிகர்களை மட்டுமல்லாமல் திரைத்துறையினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நயன்தாராவின் இந்த முயற்சி அவருக்கு நல்ல பலனையே அளித்தது. நடிகர் அஜித் நடிப்பில் உருவாக இருந்த பில்லா படத்தில் நடிக்க நயன்தாரா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சொல்லப்போனால் பில்லா படம் அஜித்திற்கும் கம்பேக் திரைப்படமாக இருந்தது. அதற்கு முன் அவர் நடித்திருந்த ஜி, பரமசிவன், திருப்பதி, ஆழ்வார் என வரிசையாக பல படங்கள் தோல்வியடைந்து அவரது மார்க்கெட்டை சரிய செய்தது. இதன் காரணமாக பில்லா படத்தின் அனைத்து அம்சங்களும் பார்த்து செய்யப்பட்டன. அதன்படியே நயன்தாராவை தயாரிப்பு நிறுவனம் தேர்வு செய்தது. அதற்கு அவரது புதிய தோற்றமும் முக்கிய காரணமாக இருந்தது. ஸ்லிம்மான கட்டுக்கோப்பான உடலமைப்புடன் கூடுதல் கிளாமருடன் பில்லா படத்தில் நயன்தாரா திரையில் தோன்றியதும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்தது. இதற்கு பின்னர் சத்தியம், மீண்டும் அஜித்துடன் இணைந்து நடித்த ஏகன் என நயன்தாரா தான் நடித்த அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களுக்கு கிளாமர் விருந்து வைத்தார். துவண்டு போன அவரது மார்க்கெட் வேல்யூ கிடுகிடுவென உயர்ந்தது. இடையிடையே தெலுங்கு, மலையாளம் என மற்ற மொழி படங்களிலும் அவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி அடைந்தன. இந்த சமயத்தில்தான் 2009ஆம் ஆண்டு விஜய் நயன்தாரா கூட்டணியில் வில்லு படம் வெளியானது. விஜய் நயன்தாரா கூட்டணியில் வில்லு படம் மாபெரும் வெற்றி அடையவில்லை என்றாலும் ஆவரேஜ் படமாக அமைந்தது. படத்தில் விஜய் நயன்தாரா கெமிஸ்ட்ரி விஜய் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. வில்லு படத்திற்கு பின் விஜய் நயன்தாரா கெமிஸ்ட்ரியை விட படத்தை இயக்கிய பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே நிஜ வாழ்வில் இருந்த கெமிஸ்ட்ரி பேசு பொருளாக மாறியது. வில்லு படத்தின் உருவாக்கத்தின் போது பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்பட்டதாகவும் அது பின்னாளில் காதலாக மலர்ந்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டன. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக சினிமா விழாக்கள், பொது நிகழ்வுகள் என அனைத்திலும் இருவரும் ஒன்றாக தோன்றத் தொடங்கினர். இதற்கெல்லாம் உச்சமாக பிரபுதேவா பெயரின் முதல் பகுதியை தனது கையில் நயன்தாரா பச்சை குத்திக் கொண்டார். இதன்பின் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த காதல் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்தன. பிரபுதேவா மீது இருந்த தீவிர காதலால் சென்னையில் உள்ள ஆரிய சமாஜிற்கு சென்று பல்வேறு யாகங்களை நடத்தி இந்துவாக மதம் மாறினார் நயன்தாரா. ஒருமுறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நயன்தாராவும் தானும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்து அவர்களுக்கு இடையே இருந்த உறவை பொதுவெளியில் உறுதிப்படுத்தினார் பிரபுதேவா. இதையடுத்து தனது மனைவி ரமலத்தை விவாகரத்து செய்யும் முடிவுக்கு சென்றார் பிரபுதேவா. நீதிமன்றம் சென்று தனக்கு விவாகரத்து வழங்கும்படி பிரபுதேவா கோரினார். பிரபுதேவாவின் இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னணியில் இருப்பது நயன்தாராதான் என அப்போது அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அந்த விமர்சனங்களுக்கு எதற்கும் பதிலளிக்காமல் ஊடக வெளிச்சத்திலிருந்து நயன்தாரா விலகி நின்றார். இது நயன்தாரா மீதான விமர்சனத்தை மேலும் தீவிரமாக்கியது. பிரபுதேவாவின் விவாகரத்து கோரிக்கையை அவரது மனைவி ஏற்கவில்லை. அதற்கு எதிராக அவரது சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நயன்தாராவுடனான காதலை முறித்துவிட்டு தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என தேவாவின் மனைவி ரமலத் கோரிக்கை வைத்தார். அப்படி செய்யாவிட்டால் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் எனவும் எச்சரித்தார். ரமலத்துக்கு ஆதரவாக சில பெண்கள் அமைப்பு போராட்ட களத்தில் இறங்கினர். நயன்தாராவை கண்டித்து அவரது உருவப்படங்களை தீயிட்டு கொளுத்தினர். இப்படியே இந்த விவகாரம் சில மாதங்களுக்கு செல்ல பிரபுதேவா கேட்டபடியே அவருக்கு விவாகரத்து வழங்க ரமலத் இசைந்து கொடுத்தார். அதன்படி 2011ஆம் ஆண்டு அவர்களுக்கு நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியது. பிரபுதேவா நயன்தாரா காதலுக்கு இனி தடை ஏதும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகியது. விரைவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாக செய்திகள் உலாவின. அதற்கு ஏற்றாற்போல் நயன்தாரா தனக்கு வரும் பட வாய்ப்புகளை எல்லாம் நிராகரித்தார். இந்த சூழலில்தான் இருவருக்கும் இடையே சிறு சிறு கருத்து முரண்கள் உருவாக தொடங்கியது. அது ஒரு கட்டத்தில் பூராகரமாக வெடித்தது. 3 வருட கால காதல் வாழ்க்கையை இருவரும் முறித்துக் கொண்டனர். பிரபுதேவாவுடனான காதல் முறிவு நயன்தாராவின் வாழ்க்கையில் மிக பெரும் அடியாக இருந்தது. சிம்புவுடனான காதல் முறிவிலிருந்து மீண்டு வந்து திரைத்துறையில் முக்கிய கதாநாயகி பட்டியலில் இணைந்திருந்த நயன்தாராவின் வாழ்வில் மீண்டும் ஒரு சறுக்கல்.
அந்த சமயத்தில் தான் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் செலவழித்திருந்தார் நயன்தாரா. பிரபுதேவாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கையில் பட வாய்ப்புகள் அனைத்தையும் தவிர்த்திருந்தார். இதனால் நயன்தாராவின் நிதி நிலைமை மிக மோசமான நிலைக்கு வந்தது. கடுமையான மனவேதனைக்கு உள்ளான நயன்தாரா தமிழ் சினிமாவில் இருந்து விலகி இருக்க முடிவு செய்தார். இதையடுத்து முழுக்க முழுக்க மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி படங்கள் மீதே தனது முழு கவனத்தையும் செலுத்தினார் நயன்தாரா. இடையில் சூர்யாவுடன் ஆதவன், ஆர்யாவுடன் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆகிய படங்களில் நடித்தார். 2 படங்களுமே ஹிட் அடித்தாலும் முழுமையாக தமிழில் மீண்டும் நடிக்க நயன்தாரா தயக்கம் காட்டினார். இதன்பின் மீண்டும் தமிழில் நடிக்க நயன்தாரா முடிவு செய்தார். ஏறக்குறைய 3 வருட இடைவெளிக்கு பின்னர் ராஜாராணி படத்தில் நயன்தாரா நடித்தார். படத்தில் நடிகர் ஜெய்யும் நயன்தாராவும் ஒன்றாக திரையில் தோன்றும் காட்சிகள் எல்லாம் காதலர்களை வெகுவாக கவர்ந்தது. படத்தில் நயன்தாரா வெளிப்படுத்தியிருந்த எமோஷன், ஆர்யாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே உருவாகும் காதல் என அனைத்து இடங்களிலும் நடிப்பில் ஸ்கோர் செய்து ரசிகர்கள் கொண்டாடும் நடிகையாக உருவெடுத்தார் நயன்தாரா. தமிழ் திரைத்துறைக்கு மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்திருந்த நயன்தாராவை தமிழ் ரசிகர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றனர். படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அந்த ஆண்டின் சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் விருதை நயன்தாரா பெற்றார். அதேபோல் அந்த ஆண்டின் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் நயன்தாராவுக்கு வழங்கப்பட்டது. கமர்சியல் படங்களிலேயே நயன்தாரா நடித்திருந்தாலும் தனது தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி பல விருதுகளை அவர் வாங்கியுள்ளார். 2011ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான ஸ்ரீராம ராஜ்யம் படத்தில் சீதாவாக வாழ்ந்து காட்டியதற்காக நயன்தாராவுக்கு சிறந்த நடிகைக்கான நந்தி விருது வழங்கப்பட்டது. நண்பேண்டா, இது கதிர்வேலன் காதல் என தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினின் தயாரிப்பிலும் அவருடன் சேர்ந்து நயன்தாரா படங்களில் நடித்தார். இதனால் நயன்தாராவுக்கும் உதயநிதிக்கும் இடையே காதல் என கிசுகிசுக்கப்பட்டது. நயன்தாராவுக்காகவே உதயநிதி படம் எடுக்கிறார் எனவும் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அதேபோல் ராஜாராணி படத்திற்கு பின்னர் ஆர்யாவுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே காதல் என பல கதைகள் உலா வந்தன. 2013ஆம் ஆண்டு ராஜாராணி படம் மூலம் தமிழ் திரைக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்த நயன்தாராவின் நடிப்பில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை. பொது இடங்களிலும் சரி, சினிமா நிகழ்ச்சிகளிலும் சரி, தன்னை ஒரு ஆளுமையாகவே நயன்தாரா காட்டிக்கொண்டார். இது அவருக்கு ஒரு மாஸ் இமேஜை வழங்கியது. காதல்களில் தோற்று ஊடகங்களின் வெளிச்சத்தில் படாமல் ஓடி ஒளிந்த நயன்தாரா முழுமையாக மாறியிருந்தார். பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்ள தொடங்கினார். ஊடகங்களை முதிர்ச்சியுடன் கையாண்டார். நயன்தாராவின் இந்த புதிய மாற்றத்திற்கு காரணம் தனிப்பட்ட வாழ்வில் அவர் சந்தித்த சறுக்கல்களும் பிரச்சனைகளுமே கொடுத்த அனுபவங்கள். இதுதான் அவரை முழுமையாக மாற்றியுள்ளது. அந்த மாற்றம் தந்த துணிவோடுதான் அவர் பல வித்தியாசமான படங்களில் நடித்தார். கதாநாயகியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட மாயா படத்தில் நயன்தாராவின் நடிப்பு அவரது ரசிகர்கள் வட்டத்தை அதிகரித்தது. அதே ஆண்டு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படம் நயன்தாராவின் திரை வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி மிக முக்கிய படமாக அமைந்தது. இந்த படத்தில் நயன்தாராவின் குழந்தைத்தனமான நடிப்பால் பல இளைஞர்களின் டார்லிங்காக மாறினார். ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அந்த படத்திற்கு பின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாரா டார்லிங் ஆனார். நட்பாக ஏற்பட்ட பழக்கம் தற்போது காதலாக மாறியுள்ளது. அதற்கு ஆதாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை அடிக்கடி சமூக வலைதளங்களில் அவர்களே வெளியிட்டுள்ளனர். பிரபுதேவாவுடனான காதல் தோல்விக்கு பிறகு சில வருடங்கள் கழித்து பத்திரிகை ஒன்றிற்கு நயன்தாரா பேட்டி அளித்திருந்தார். அதில் இனிமேல் தான் காதலோ கல்யாணமோ செய்து கொள்ளப் போவதில்லை என கூறியிருந்தார். மேலும் தனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்றும் கடவுள் தன்னை எப்படி அழைத்துச் செல்கிறாரோ அதன்படிதான் செல்வேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக நின்று பெயர் வாங்குவதே மிக கடினம். அதிலும் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமெல்லாம் கனவிலும் நிகழாது என்றிருந்த பேச்சுக்களை எல்லாம் பொய்யாக்கியுள்ளார் நயன்தாரா. தமிழில் கதாநாயகன் இல்லாமல் கதாநாயகியை மட்டும் மையமாக வைத்து வரும் படங்கள் அரிது. அப்படி வந்தாலும் அந்த படங்கள் வெற்றி பெறுவதில்லை. கடைசியாக அந்த சாதனையை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தியது ஜோதிகா மட்டுமே. நயன்தாராவுக்கு இணையாக பேசப்பட்ட த்ரிஷாவும் இந்த முயற்சியில் தோற்று போயுள்ளார். ஆனால் டோரா, அறம் என அடுத்தடுத்த படங்களில் தனி கதாநாயகியாக நடித்து மாபெரும் வெற்றி பெற்று அந்த சாதனையை மீண்டும் நயன்தாரா நிகழ்த்தியுள்ளார். அதுவும் 2 மடங்காக. அறம் படத்தின் மாபெரும் வெற்றியின் மூலம் தனக்கு நட்சத்திர கதாநாயகர்கள் தேவையில்லை, கதையும் தனது நடிப்பு மட்டுமே போதும் என தமிழ் திரையுலகத்திற்கு சொல்லியிருக்கிறார் நயன்தாரா. இதன்பின் கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், விஸ்வாசம், தற்போது வெளியாகியிருக்கும் ஐரா என படத்திற்கு படம் மாறுபட்ட வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து இன்று ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டத்தையே தன்னிடம் வைத்துள்ளார் நயன்தாரா. சினிமா வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் இன்று வெற்றி பெற்றுள்ள நயன்தாரா தனது சமூக கடமைகளை முறையாக செய்யக்கூடியவர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரிழந்த போது அவருக்கு நேரில் சென்று நயன்தாரா மரியாதை செலுத்தினார். அதைப் போலவே முன்னாள் முதல்வரும் இந்தியாவின் மிக மூத்த அரசியல்வாதியுமான கலைஞர் கருணாநிதி உயிரிழந்த போதும் நயன்தாரா வெளிப்படுத்திய சோகம் பெரிதும் பேசப்பட்டது. இன்று நாம் இருளால் சூழ்ந்துள்ளோம் எனவும் நமக்கெல்லாம் சூரிய ஒளியாக இருந்த தலைவரை நாம் இழந்துவிட்டோம் எனவும் அவர் கலைஞருக்கு தெரிவித்த இரங்கல் செய்தியில் தெரிவித்திருந்தார். லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நயன்தாராவும் எதிர்காலத்தில் அரசியல் களம் புகுந்து வெற்றிடத்தை நிரப்ப முயற்சிக்க அதிகம் வாய்ப்பு இருப்பதாக பல அரசியல் நோக்கர்கள் கணித்து சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் 100 வருட இந்திய சினிமா வரலாற்றில் நயன்தாராவை போல ஏகப்பட்ட சறுக்கல்களை சந்தித்தவர்கள் வெகு சிலரே. அந்த சறுக்கல்களில் இருந்து மீண்டெழுந்து பீனிக்ஸ் பறவையைப் போல் உயரப் பறந்து லேடி சூப்பர் ஸ்டாரானது நயன்தாரா மட்டுமே. பலரும் சொல்வது போல் நயன்தாரா உண்மையில் ஒரு அதிசயமே.